நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த பக்கம் ஒரே ஒரு சிம்பிளான கேள்விதான். ஒருத்தர் எப்படி புகழ்ந்தா அவர் விழுந்துருவார்? உங்களை மாதிரி ஒருத்தரை நான் பார்த்ததே இல்ல. பார்த்தோனே இவ்வளவு சீரியஸா சொல்லலாம். ஆனா இந்த புகழே ஆமா அதான் ஜோக்கா சொன்னா அது அவருக்கு கேவலமா போயிருமே. ஓகே, சோ அவர்கிட்ட உங்களை மாதிரி ஒரு மனுஷன் நான் பார்த்ததே இல்ல. ஓகே, really I'm blessed to have you to have your friendship now. ஓகே, I'm blessed to have your friendship. ஓகே, குட். நிச்சயமா வருது. யாரா இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி இறங்கி தான் வருவாங்க. வேற நம்மளுக்கு கீழே வேலை செய்யறவங்க வந்து அக்கா அண்ணா அப்படின்னு சொன்னோம்னா கொஞ்சம் சின்சியரா வேலை செய்வாங்க. சூப்பருங்க. இவர்தாங்க கரெக்டா புகழ்ல. அக்கா அண்ணா. திருப்பூர்ல ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்கிறேன். எனக்கு கீழே 100 பேர் வேலை செய்யறாங்க. நமக்கு கீழே வயசு கம்மியாக செய்வாங்க, வயசுக்கு அதிகமாக செய்வாங்க. அண்ணா அக்கான்னு சொல்லி பாருங்க, 10 பீஸ் எச்சா தப்பாங்க. கம்பெனியில் வேலையாகணும் சரி, ஓனர் நம்மளை கூப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் சிரிச்சு பேசினாருன்னா நம்ம அன்னைக்கு 2 மணி நேரம் எச்சா வேலை செஞ்சுட்டு போவோம். புகழ்ச்சிக்கு மயங்காத ஆளே யாரும் இல்லைங்க சார். சூப்பர். நான் இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னா அது நீங்கள் இருக்கிறதுனால தான். அந்த மாதிரி அப்புறம் லைக் நான் இந்த ஒர்க் உன்கிட்ட கொடுத்துட்டேன்னா இது கரெக்டாக நீ முடிச்சு கொடுத்துருவேன்னு எனக்கு தெரியும். ஐ ஹேவ் த ட்ரஸ்ட் ஆன் யூ. ஓகே, யூ வர்க் ஃபார் ஐடி. ஓகே, வேற எப்படி புகழ்ந்தா ஒருவருடைய அன்பை பெற முடியும் அல்லது காரியம் சாதிக்கலாம்? ஜி உங்க கையால கொஞ்சம் இது பண்ணுங்களேன். ஜி உங்க கையால கொஞ்சம் இது பண்ணுங்களேன். ஜி உங்க கையால கொஞ்சம் பண்ணுங்க. ஓகே, நமக்கு டவுன் ஸ்ட்ரீம்ல இருக்கவங்களுக்கு இது மாஸ்டர் ஜீனியஸ் இந்த மாதிரி சொன்னாவே அவங்க கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. நம்மள வந்து ஒரு பெரிய லெவல் இருக்கிற நம்மள வந்து மாஸ்டர்ன்றாரு, நம்மள ஜீனியஸ் உங்களுக்கு கீழ வேலை பார்க்கறவங்க வேலை தாண்டி வேற இடங்கள் நம்ம வேலைக்காக மட்டும் புகழ்றதல. ஒரு வீட்ல பாத்தீங்கன்னா இப்ப சின்ன பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னு வெச்சீங்களேன், ஒரு சின்ன ஒரு வொர்க் பண்ணிடுறான் குழந்தை, ஒரு வேலை செய்யறானா அவனை வச்சு நம்ம நிறைய வேலை வாங்கினா பரவாயில்லடா நல்லா பண்றா, ஃபியூச்சர்ல பெரிய ஆளா வருவ, நீ பெரிய ஆளா வருவடா அப்படின்னுவாங்க. இவர் சொன்ன மோட்டோ பாருங்க, அவங்கள வச்சு நம்ம நிறைய வேலை வாங்கலாமா? பெரியவங்கள பாத்தீங்கன்னா சின்ன பசங்களை இப்படி வச்சு தான் என்கரேஜ் பண்ணி வேலை வாங்குவாங்க. ஒரு விஷயத்தை பண்ணும்போது அடிக்கடி சொல்லுவாங்க பெரிய ஆளா வருவடா, அதுக்கு ஃபியூச்சர்ல நீ பெரிய ஆளா வருவடா. ஆனா நீ பெரிய ஆளுங்க. நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட ஹையர் அத்தாரிட்டிலாம் பார்க்கும்போது ஒரு ஜாப் பண்ணிட்டு நம்மகிட்ட சஜஷன் கூட சம்டைம்ஸ்ல கேட்பாங்க. அப்போ நாம என்ன பண்ணோம், அவங்க போகணும்னா ஆமா சார் சூப்பர் சார் அந்த ஜாப் நீங்க பண்ண நல்லா இருக்கு சார் அப்படின்றது கூட அவங்க சொன்னது வந்து நம்ம எக்ஸ்ட்ராடினரி கொஞ்சம் சொன்னாங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகும். ஓகே நம்ம பண்ணிருக்கோம், கரெக்டாக பண்ணிருக்க முடியுது, நம்மளுக்கு பாராட்டு கிடைக்குது அப்படின்ற மாதிரி அந்த அளவில் பார்ப்பாங்க. வேற உங்களை விட அதிகாரத்தில் உயர்வானவர்களை எப்படி புகழ்வீர்கள்? சார் ஆக்சுவலி வந்து புகழ்ச்சி வந்து தனிமனித புகழ்ச்சி இருக்கு, அவரோட சமூகம் சார்ந்த புகழ்ச்சி. எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு மதுரைக்காரா இருந்தா சார் மதுரைக்காரனா உசுறு கொடுத்து வேலை வைப்பாங்க சார், அதே மாதிரி நீங்களும் இருக்கிறீங்க சார் அப்படின்றது அசால்ட். இந்த மாதிரி வந்து சமூகம் சார்ந்து அது வந்து 4 பேர் முன்னாடி சொன்னோம்னா அதோட பவர் அதிகம், ஈஸியா வந்து நம்மளுக்கு வந்து பலன் கிடைச்சிடும். ஆனா இதுதான் இந்த ஊரை அடிச்சு உலையில போடுறதா, ஊரையே மதுரைக்காரங்களே சாச்சிட்டாரு பாருங்க. மதுரைக்காரங்க உசுரை கொடுப்பாங்க சார், நம்ம உசுரை எடுத்துறது. காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா சார் நீங்கள் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக தெரியுங்க சார். நீங்கள் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க, ஏதோ பிரைட்டாக இருக்கீங்க, பயங்கரமாக இருக்கீங்க, எப்பவும் இல்லாமல் நீங்கள் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக தெரியுங்க அப்படின்னு சொல்லி. தினந்தோறும் நான் அதை சொல்றது இல்லை, எப்போதும் இல்லாமல் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக தெரியுங்க. செல்லம்மா இப்போ நீ இப்போ நல்லா இந்த வேலையை நீ முடிச்சிடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அடுத்த நிமிஷமே இதை பண்ணிட்டியாடா தேங்க்ஸ்டா அப்படின்வாங்க. ஓகே, அதாவது பொம்பளை பசங்களை வந்து டா போட்டு கொஞ்சம் பர்சனல் டச்சோட ரொம்ப பிடிக்குங்க, அது ரொம்ப பிடிக்கும். ஸ்கூலாக இருந்தாலும் சரி காலேஜாக இருந்தாலும் சரி எங்கனாலும் என்னடா கண்ணா நல்லா பண்ணிட்டியாடா, அந்த கண்ணான்ற வார்த்தைக்கு வந்து ஒரு மதிப்பு கொடுப்பாங்க. பசங்களாக இருந்தாலும் சரி பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி நல்லா பண்ணியிருக்கடா கண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த கண்ணான்ற வேர்டுக்கு வந்து அவ்வளோ. ஆமாம், இங்கே உண்டு, இந்தியாவில் இந்தியன் மைண்டில் உண்டு. கண்ணாங்கிற வேர்டு இங்கே பெருசாக ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நம்மளை கூப்பிட்டு ஒரு 18ஆம் தேதி இந்த ஆர்டர் போகணும்னு சொல்லி சொன்னாங்கன்னா சார் 16ஆம் தேதி முடிச்சிடலாங்க சார் அப்படி சொல்லணுங்க. சார் 16ஆம் தேதி முடிச்சிடலாங்கண்ணா. இப்போ ஒருத்தன் போன கம்பெனி காப்பாத்திருக்கு. இதுதாங்க பாயிண்ட் அடிக்கிறாருங்க அவரு. உங்களை பார்த்து சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்கள் புண்ணியத்தில் நல்லா இருக்குங்க, உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கேன், இது புகழ். ஓகே, அதே மாதிரி பாஸ் எவ்வளோ ஸ்ட்ரிக்டான பாஸாக இருந்தாலும் ஒரு ரிப்போர்ட் கேட்டாருன்னா காலையில் 7 to 7 to 3:30 ஷிஃப்ட் அப்படின்னா 7 to 3:30 வரைக்கும் முடிக்க மாட்டான். 3:30க்கு மேலே இருப்பான். இருந்துட்டு ரிப்போர்ட் போட்டு சார் ரிப்போர்ட் நான் போட்டேன் பட் எனக்கு வந்து ஒரு திருப்தி இல்லை சார், நீங்கள் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி கொடுத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் அப்படின்னு ஒரு டீன டியூன் அவரும் பண்ண மாட்டாரு. அவர் பார்த்துட்டு திரும்ப தான் இருப்பாரு, இஷ்டத்துக்கு இங்கே போடுவார், வாசத்துக்கு இங்கே போட்டு கொடுப்பாரு. உடனே இப்போதான் சார் இதுதான் சார் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்ட்டு. நீங்க உண்மையாவே புகழ்ற ஆளுங்க, இதை கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி கொடுங்க. ஓகே, எங்கள் ஏரியாவில் வந்து பாதாள சாக்கடை கிடையாது சார். செப்டிக் டேங்க் வந்து சப்போஸ் பைப் தந்துட்டா ஃபுல் ஆகிடும். அவருக்கு ஹவுஸ் ஓனர் வந்து இதனால டென்ஷன் ஆகிடுவார். உடனே கேட்டார், சார் நான் கால் பண்ண வரவே இல்லை சார், பட் நீங்கள் ஒரு டைம் கால் பண்ணீங்க உடனே வந்துட்டேன் சார், அது உங்களால் தான் நீங்கள் தான் பவர்ஃபுல் ஹேண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி பாஸ் வந்து ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை சொன்னால் சார் இந்த விஷயத்தை ரொம்ப டிப்ளமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க, இந்த ஐடியா எங்களுக்கு தோணலை சார், நீங்கள் சொன்னதே எங்களுக்கு தோணுச்சு. இது கரெக்ட். இந்த வேர்டுலேயே வாங்கிடுவார், இந்த வேர்டை நீங்கள் ரொம்ப டிப்ளமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. எஸ் சார், இப்போ நமக்கு மேலே இருக்கிறவங்க நம்மளை கூப்பிட்டு மீட்டிங்கு அவர் புகார் சொல்லுவாங்க. சார் நம்ம முன்னாடி என்ன சார் உட்காந்துருக்கிறேன்,
போகக்கூடாதுங்க, உட்காரக்கூடாது. சார் நம்ம முன்னாடி என்னைக்கு சார் உட்காந்துருக்கேன், நம்ம முன்னாடி இன்னைக்கு உட்கார்ந்துருக்கேன். என்னைக்கு உட்காந்துருக்கேன் அப்படின்னாவே இவர் பயங்கரமா பண்றாருங்க. உங்களை மாதிரி ஆள்லாம் சார் மழையே பெய்யுது. ரொம்ப அப்படின்னா கூட என்னோட தங்கம் சார் நீங்கள். தங்கம். சார் ஆக்சுவலி வந்து வாயால் சொல்கிற வார்த்தையோட பாடி லாங்குவேஜ் தான் சார் நிறைய இது இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து எல்லாரும் நிற்பாங்க பாஸ் முன்னாடி, இப்படி நிற்கணும் சார். இப்படி நின்றுட்டு அவர் பேசுகிறப்ப இப்படி அதே மாதிரி விஷ் பண்ணுறா பார்த்தீங்கன்னா இப்படி விஷ் பண்ண இப்படி விஷ் பண்ணால் அவர் எவ்வளோ கோபமாக இருந்தாலும் சரி, காலையில் வந்து கோபமாக வந்து வேலை முடிக்கணும்னா கூட அப்படியே ஒரு கூல் ஆயிடுவார் சார். ஆனால் உங்கள் கம்பெனியில் உங்கள் இடத்த எவனாலும் பிடிக்க முடியாதுங்க, எவனாலும் பிடிக்க முடியாது. உங்கள்கிட்ட நிறைய கற்றுக்கலாம் சார். உங்கள்கிட்ட நிறைய கற்றுக்கலாம் சார். இப்போ போஸ்டர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம நிறைய வார்த்தைகளை பார்க்குறோம் இல்லையா? இந்த போஸ்டர்களில் நீங்கள் பார்த்த புகழ்ச்சியான வார்த்தைகள் இப்படியெல்லாம் போட்டிருந்தாங்க, இன்னும் மைண்டில் அது இருக்குது அப்படின்னு என்னென்ன வார்த்தைகள் சொல்லுங்கள்? ரெண்டு தரப்புலையும் சொல்லலாம். போஸ்டர்ஸ், பேனர்ஸ், வெனைல்ஸ், விளம்பரங்கள், அப்புறம் அந்த டெத்துக்காக ஒட்டுற போஸ்டரில் கூட ஏதோ கண்ணீர் அஞ்சலியில் கூட வித்தியாசமெல்லாம் கவிதையெல்லாம் தட்டுவாங்க நம்ம ஆளுங்க. உங்களை வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம். வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம். ஓகே, வேற? நான் ஒரு போஸ்டர் பார்த்தேன் சார், சிங்கக்குட்டி தமிழனே. சிங்கக்குட்டி தமிழனே. வேங்கையின் மைந்தனே. வர வர வீரத்தின் விளைநிலைமை. வேங்கையின் மைந்தனே, வீரத்தின் விளைநிலைமை. வீரத்தின் விளைநிலைமை. கலியுக கர்ணனேங்கிறது ஒரு போஸ்ட் சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமாதான புறாவே அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல போட்டிருப்பாங்க சார். சமாதான புறாவே அந்த மாதிரி நிறைய இடத்துல போட்டிருப்பாங்க. வேற வேற? இதய துடிப்பே நாடி துடிப்பே. இதய துடிப்பே நாடி துடிப்பே போடுவாங்க. வேற போஸ்டர்ஸ்ல நீங்க பார்த்த புகழ் வார்த்தைகள்? மாமேதையேன்னு சொல்றேன் சார். மாமேதையே, தமிழ்நாட்டின் ஒபாமாவே, வாழும் எங்கள் மனசாட்சியே, வாழும் எங்கள் மனசாட்சியே, வாழ்த்தும் உங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ரசிகரோட பேர். ஓகே. சார் கலியுக பிரம்மாவேன்னு போடுவாங்க. கலியுக பிரம்மாவே. வேற? சிங்கத்தமிழா, தங்கத்தமிழா. ஒரு சாதாரண ஆளுக்கு பாரத நாட்டின் பொக்கிஷமேன்னு போடுவாங்க. ஓ, பாரத நாட்டின். பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன் நான். பாரத நாட்டின் பொக்கிஷமே. ஓகே. பெரிய இந்த கிரிக்கெட் பிளேயர்ஸு, ஹிந்தி ஆக்டர்ஸ் எல்லாம் கூட அவங்களுடைய படத்தை போட்டு இவங்க என்னவோ மாமா மச்சாங்கிற மாதிரி எல்லாம் ஒரு பேர் தேடிக்குவாங்க. தென்னகத்தின் அலெக்சாண்டரே. தென்னகத்தின் அலெக்சாண்டரே அப்படிமா. செந்தமிழ் செல்வரே, பிதா மகரே, சீரியோரம் சிங்கமே, கொடைவல்லலே, எங்களின் வாழ்வே, அந்த மாதிரி வாழ்வே, முல்லைக்கு தேர் கொடுத்த பாரியே, அது மாதிரி சேற்றில் பூத்த செந்தாமரையே. அவ சாதாரண ஒரு சின்ன பசங்களுக்கு போனா எங்கள் தோனி அப்படின்னு சொல்லி வைக்க. எங்கள் தோனி, எங்கள் தோனி, ஓ கிரிக்கெட் பிளேயர் தோனி. எங்கள் தோனின்னு சொல்றாங்க. அதே போல எங்கள் இயக்கத்தின் அச்சானியே. அச்சானியே. புகழை விரும்பாத புகழே. புகழை விரும்பாத புகழேவா? ஓ, ஆக்சுவலி ஊர் பேரை இது பண்ணுறது சார். ஆலங்குளம் அர்னால்டு, விளாம்பட்டியில் பிறந்த வீர திருமகனே அப்படின்னு போடுவாங்க. அரவாங்குளம் அர்னால்டா. நெல்லை நெப்போலியன் சொல்றது, இந்த மாதிரிலாம் ஆட் பண்றது. உலகத்தின் 8வது அதிசயமே நீ வருக. 8வது அதிசயமே. சிந்தனை செம்மலே, சிந்தனை செம்மலே, தேவையின் தீர்வே. தேவையின் தீர்வேவா? நல்லா பேசுறீங்க. வண்டியில போய் அப்படியே பார்த்துட்டு போவீங்களாட்டு இருக்கு. ஆலமரமே. ஆலமரமே. உடல் மண்ணுக்கு, உயிர் மூச்சு வந்து கழகத்துக்கு. அது எப்போதும் போடுறதா? அது உண்மைதானே? உயிரை விடுறாங்க தானே? அதெல்லாம் உண்மைதானே? உடல் மண்ணுக்கு, உயிர் கழகத்துக்கு அல்லது தமிழுக்குலாம் விடுறாங்க, உயிர் விடுறாங்க தானே? ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வந்து தமிழ்நாட்டின் ஒளிச்சுடரே அப்படின்னு போட்டுட்டு எங்க போட்டோஸை கீழே போட்டு மின்னும் வாழ்த்தும் பொன்னும் டைமண்ட் டாலர் குரூப்ஸ் அப்படின்னு சும்மா நீங்களே உங்களை புகழ்ந்துக்கிட்டீங்க. அட்வர்டைஸ் பண்ணிக்கலாம். பரவாயில்ல. அப்ப விரும்பினாலும் விரும்பாட்டி இங்க புகழ் அப்படிங்கிறது இங்க இருந்துட்டே தான் இருக்கு. ஏதோ அந்த காலத்துல தான் புகழ் தாங்க அப்படிலாம் கிடையாது. எல்லா காலகட்டத்திலையும் புகழ்றாங்க. புகழுகிற இடம் வேறாக இருக்கிறது. மன்னனை புகழ்ந்து பாடினான் புலவன் அப்படிங்கிறதுலேருந்து தொடங்கி இன்னைக்கு கார்பரேட் ஆஃபீஸில், பேங்கிங் செக்டரில், ஆட்டோமொபைலில் அல்லது இத்தியாதி ஐடி செக்டரில், மீடியாவில் இங்கும் அங்கும் எங்கும் நீக்கமர புகழ் நிறைந்திருக்கிறது. ஏன் இவங்க கூச்சப்படுறாங்க? இவங்களுக்கு புகழ் பற்றிய பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இவர்களுடைய அபிப்பிராயம் புகழ் குறித்து எப்படிப்பட்டதாக இருக்கிறது?